கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் கேட்குறேன், நான் ஒரு விவசாயி, எங்கள் தோப்பில் ஒரு 140 தென்னை மரம் இருக்குது. வெள்ளைப்பூச்சி பக்கத்து தோட்டத்துலேருந்து வந்துடும்னா நாங்கள் மருந்து கட்டுவோம், மருந்து வேரில் கட்டுவோம். கட்டினா ஒரு 3 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்த 3வது மாதம் 4வது மாதத்துலேருந்து பக்கத்து தோட்டத்துலேருந்து மறுபடியும் வந்துடும். என்னதான் மருந்து கட்டிக்கிட்டு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பக்கத்து தோட்டத்தெல்லாம் சரி பண்ணாத வரைக்கும் சரி வராது. ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் கஞ்சாவுக்கான போர்ட் அத்தனையும் திறந்து வச்சு அதானி கையில் ஒப்படைச்சிட்டு எல்லா போர்ட்லேருந்து வெளிநாடு பார்டர்கள் எல்லாத்தையும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு, இந்தியாவில் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? இத்தனை கஞ்சாவை நீங்க 60,000 கோடி ரூபாய்க்கு கஞ்சாவை முந்திரா போர்ட்ல அதானி போர்ட்ல பிடிச்சோம்னு சொன்னதை எளிதின்னு காணாம போச்சுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் கொண்டு வந்து இங்க வித்திருக்கீங்கன்னு தெரியாதா எங்களுக்கு? ஒருவேளை உங்களுக்கு அப்படிலாம் ஆசை இருந்ததுன்னா தனி அதிகாரத்தை தமிழ்நாட்டு அரசு கிட்ட கொடுங்க. என்டையர் பார்டரையும் நாங்க செக் பண்ணிக்கிறோம். வர்ற ட்ரெயின் ஆகட்டும், வர்ற வண்டி ஆகட்டும், இங்க வர்ற ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிக்கிற அதிகாரத்தை தனியா ஒரு அந்தஸ்து கொடுத்து செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கொடுங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா அது நடைமுறைக்கு சாத்தியப்படுகிறதா? இதை ஏன் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்டிஏ அரசாங்கத்துக்கு இது பொறுப்பு கிடையாதா? யார் செய்யறது? பாரதிய ஜனதா. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, இத்தனை பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை யாராவது பேசுறாங்களா? நீங்க தான் வந்தா தமிழ்நாட்டில் RSS ரவி அவர்கள் பேசுகிறாரு, ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யோ வேணாம், வார்த்தை வச்சு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் தப்புங்க. இவ்வளவு பெண்களை நீங்கள் எங்க கொண்டு போறீங்க, என்ன பண்றீங்க, என்ன அக்கிரமங்கிறது தெரியல. கஞ்சான்னு சொல்றீங்களே, எங்க போகுதுன்னு உங்களுக்கு புரியல. அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சொன்ன குற்றங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முறையான நடவடிக்கை எடுக்காத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க சார். உங்க பழனிசாமி ஐயா மீண்டும் அது வரலாறு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் வன்மமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். பொள்ளாச்சி வழக்குகள்லாம் 6 மாசம் 8 மாசம் கழிச்சு எல்லா போராட்டம் நடந்த பிறகு தான் வழக்கு போட்டாரு. ஏன்னா நீங்க கோயம்புத்தூர்காரங்க, உங்களுக்கு தெரியாத ரகசியம் இல்லை, யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியாமலாம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தானே இருந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் ஏதாவது வாயை பேசியிருக்கீங்களா என்னைக்காவது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வன்மமா நடக்கிற 2 ஆட்சிகள், அந்த ஆட்சி அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி பெண்களுக்கெல்லாம் திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கு.